சார் வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் யூடியூபர். சொல்லுங்க. உங்க பேரு எல்லாம் நீங்க அறிமுகப்படுத்துங்க மக்களுக்கு. என் பேரு ரீமா ஃபைசல், நகர காங்கிரஸ் தலைவரா இருக்கேன். வேற என்ன கேள்வி கேட்குறீங்க சார்? இப்போ புது சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, எஸ்ஐஆர் சட்டம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? அதை கொண்டு வரனால நம்மளுக்கு பயன்படுமா? வட மாநிலத்தோட ஓட்டு எல்லாமே நீக்கப்படுமா? இல்லாட்டி நம்மளுக்கு அது இதாகுமா என்னங்கிறத தெளிவா மக்களுக்கு சரியான கேள்வி கேட்டீங்க. இந்த எஸ்ஐஆர் என்பது இன்னைக்கு கொண்டு வர்றது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் கொண்டு வந்த டைம் தான் இப்போ சரியில்லாமல் இருக்குது. இதெல்லாம் தேர்தலுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு வரணும். எஸ்ஐஆர் கொண்டு வர்றது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இப்பொழுது என்னென்னா 2002 நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா என் பேர் வந்துடுது. என்னுடைய தந்தையார், நான் தாத்தார், பாட்டிலாம் ஓட்டு போடுறதுனா பேர் வந்துடுது. ஆனால் நம்ம 2002 நானும் ஓட்டு போடலை, என் தாத்தா பாட்டி என் அப்பா அம்மாவும் ஓட்டு போடலை அப்படிங்கிறத தருவாயில் நம்ம அதுக்கு நம்ம ரெண்டு கட்டத்திலையும் நிரப்ப முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுக்கு அவங்க சரியான முறையில் கொடுக்கணும். அதை சரியாக செய்யணும். இன்றைக்கி ஓட்டுகள் ரொம்ப கழியாமல் பார்த்துக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இந்த ஓட்டு உரிமை மக்கள் என்ன நினைக்காங்கன்னா, போனால் நம்ம அரசியல்வாதி தானே, அவனுக்கு ஏன் போடணும், அவன் தானே பதவியில் இருக்கான்னு நினைக்காங்க. ஓட்டு என்பது உங்களுடைய உரிமை, அதை புரிஞ்சுக்கணும். அதனால் மக்கள் ஒவ்வொருவரும் இதை ஃபார்ம் எல்லாம் வாங்கி கரெக்டாக ஃபில்லப் பண்ணி நம்மளுக்கு வருதா இல்லையா அப்படின்னு ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய கடமை இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னைக்கு இங்கே அழகான கேள்வி கேட்டீங்க. வட மாநிலத்தார் ஓட்டு இந்த திருத்தத்தில் நீக்கப்படுமா? நீக்கப்பட வேண்டும் அப்படின்னா என்னுடைய கேள்வி. ஏன் அதிகாரியும் நீக்கப்படணும்னு சொல்றீங்க? இங்க உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க வட மாநிலத்துல வேலை பார்த்து அங்க குடியுரிமை பெற்று அவங்க ஓட்டு போட்டா அவங்களுக்கு கோவம் வர மாட்டுக்கு, அங்க இருந்து இங்க மட்டும் போட்டா மட்டும் உங்களுக்கு ஏன் இந்த இது வருது? இந்த கேள்விதான் கரெக்டா கேள்வி கேட்கீங்க. தமிழ்நாட்டில் உள்ள நபர்களும் வட மாநிலத்தில் இன்னைக்கு குஜராத்லேயோ மகாராஷ்டிராலேயோ இன்னைக்கு ராஜஸ்தான்லேயோ போய் ஓட்டு உரிமை அவருக்கு ரத்து செய்யணும். தமிழ்நாட்டு நபர்களும் அங்க இருந்தா ஓட்டை ரத்து பண்ணுங்க. ஒரு எலெக்ஷனுக்கும் இங்க வந்துட்டு போக முடியுமா அவங்க? அதுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஆனா இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டில் உள்ள ஆளும் அங்க இருந்தா அங்க ரத்து பண்ணுங்க. வட மாநிலத்தருடைய ஓட்டு, அவங்க ஓட்டு நம்ம தான் நம்ம எம்எல்ஏ தீர்மானிக்கணும். நம்ம எம்எல்ஏ இன்னைக்கு எம்எல்ஏ யாரு மெஜாரிட்டியா நம்ம மக்களோட ஓட்டு இருக்கணும். ஓட்டும் தமிழர் ஓட்டு. நான் என்ன சொல்றேன், நான் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா நான் எம்எல்ஏ தீர்மானிக்க நானாக இருக்கணும். முதலமைச்சர் யாருன்னு நானாக இருக்கணும். இன்னைக்கு குஜராத்தில் உள்ளவன், பீகாரில் உள்ளவன் இன்னைக்கு தீர்மானிக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், வட மாநிலத்தை மட்டும் சொல்றேன். நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, நம்முடைய கேரளா, இந்த ஓட்டு கூட அவர்கள் கூட இங்க இருந்தா இந்த எஸ்ஐஆரோட ரத்து செய்ய வேண்டும் என்னுடைய கருத்து. ஏன்னா எதுக்கு அவர்கள் தீர்மானிக்க வேண்டும்? நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன தீர்மானிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆளே இல்லையாங்க? தமிழர் இது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, வட மாநிலத்தோட ஓட்டுலாம் ஒரு தீர்மானிக்கும் ஓட்டு, தீர்மானம் செய்யும் ஒரு எம்எல்ஏ தீர்மானிப்பது வட மாநிலத்தால் தான் இன்னைக்கு முடியும் அப்படின்னு நிலைமை. இன்னைக்கு நம்ம 300 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு இந்த நிலைமையில தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ தீர்மானிப்பது யார் என்பது வட மாநிலத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. அதனால முக்கியமான கட்டத்தில் உள்ள ஓட்டு அவங்க பங்கு வந்துடும். தீர்மானம் அவங்க செய்யக்கூடாது. தமிழர் ஓட்டு போடணும். வட மாநிலத்தார் இருந்தா இங்க உள்ளவங்க வட மாநிலத்தில் ஓட்டு இருந்தா அவங்களுக்கு ரத்து பண்ணுங்க தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு ரத்து பண்ணணும். இப்போ குறிப்பாக நீங்க பார்த்தா தெரியும், இந்த நல்ல தருணம் இன்னைக்கு மோடி நம்மளுக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு. அவரை நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு, அதை பயன்படுத்தி கொள்ளணும். நம்முடைய தமிழக முதல்வர் இதான் செய்ய முடியும். வட மாநிலத்தோட ஓட்டு அவங்க 2002 போட்டிருந்தா கூட சரி, 2002 அவங்க ஓட்டு இல்லை, புதிய ஓட்டர்னா அவங்க ரத்து பண்ணிடணும். வட மாநிலத்தை ஓ மாநிலத்திலையும் ஓட்டு போட்டுவான். இதுக்கு ஒரே வழி என்ன சொல்லட்டுமா, மோடி இப்போ பெருசாக போயிட்டு இருக்காருல்ல, இந்தியா பெரிய லெவலில் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி, பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஆன்லைன் ஓட்ஸ் கொண்டு வா. ஆன்லைன் கொண்டு வரலாம்ல, தபால் ஓட்டு கொண்டு வரல. நீ தபால் ஓட்டை கொண்டு வர்றதுக்கு மோடியால் முடியுதுல்ல. அப்போ தபால் ஓட்டு நீ சரி பண்றல. ஆன்லைன் ஓட்டு என்ன, ஒரு சவுதி அரேபியாவில் இருக்கிறான், தமிழ்நாட்டில் இருக்கான், சவுதி அரேபியா இருந்தா அவன் ஓட்டு போட்டுக்கலாம். இன்னைக்கு வட மாநிலத்தில் இங்கே இருக்கான், வட மாநிலம் இங்கே இருக்காங்க, பீகார்ல ஒரு தேர்தல் நடக்கு, அவன் ஓட்டு போட்டுக்கலாம், இங்க இருந்தே போடலாம். திரும்ப நம்மளுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அந்த மகாராஷ்டிராலயோ குஜராத்லயோ நம்மளோட வளர்ந்த கண்ட்ரிலாம் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா? இல்ல நீங்க ஒரு இந்தியாவில கொண்டு வாங்க. இதுவரை கொண்டு வரல, நீ கொண்டு வா. இந்தியா பெரிய பெரிய வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு மோடி சொல்லிட்டு இருக்காருல்ல. சொல்ற ஐடியா வச்சு மற்ற நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக செய்யலாம்ல. இன்னைக்கு நான் என்ன அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீ ஆன்லைன் ஓட்டு கொண்டு வா.
ஆன்லைன் ஓட்டு கொண்டு வந்துட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே நீங்க வெளிநாட்டில் இருக்கிறோம் போட்டுக்கலாம். குறிப்பாக தமிழக முதல்வர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நீங்க காரியம் சொல்ல வர ஐடியாவை பொறுத்து தமிழ்நாட்டோட மொத்த ஓட்டு தமிழ்நாட்டு மட்டும் வரும். மட்டும் வடநாட்டுக்கு வடநாட்டு ஃபுல்லா வட மாநிலம் அவன் தான் தீர்மானிக்கணும். யார் யார் அவங்க நாட்டாளனோ அவங்களே தீர்மானிச்சுக்கலாம். தீர்மானிக்கலாம். இன்னைக்கு பீகார்ல வந்து 1 கோடி மக்கள் வட மாநிலத்திலிருந்து வேலை செய்யறான். 1 கோடி மக்கள் அங்க வேலை செய்யல. வெரி குட். அவன் ஏன் ஓட்டு உரிமை? அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா பீகார்லயும் ஓட்டு போடுறான், தமிழ்நாட்டிலையும் ஓட்டு போடுறான். இது எப்படி சாத்தியப்படும்? நான் என்ன சொல்றேன், நல்ல வாய்ப்பை இதை பயன்படுத்திக் கொள்ளும் முதல்வர் பயன்படுத்திக் கொள்ளணும். வட மாநிலத்தில் யாராக இருந்தா வட மாநிலத்தை குறி வச்சு சொல்ல, நம்ம பக்கத்துல கேரளாவை சேர்ந்தவருக்கு இருந்தாலும் ஓட்டை ரத்து பண்ண வேண்டும். இது நல்ல சந்தர்ப்பம், அதனால இது செய்யணும். எப்படி நான் சொல்றது கரெக்ட் தான், நீ தப்பா சொல்லுங்க? கரெக்ட் தான் சார். இது நடைமுறை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆன்லைன் ஓட்டு கொண்டு வாங்க, இந்தியா உடைச்சி பறி செய்யுங்க. ஓகே, நன்றி. ஓகே.